நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாம் மத்தெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன், நீங்க ஒருத்தர் சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி தமிழகம் முழுவதும், ஏன் இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கின்றது. மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகின்ற செய்தி. இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இந்த செய்தி காட்டு தீ போல் பரவி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் வழக்கறிஞர் ஆர் வரலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கடிதத்தை வழங்குகின்றார். உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக முன்வந்து இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று. ஆனால் நீதி அரசர் அவர்கள் இதற்கு தலைமை நீதிபதியிடம் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று தெரிவித்தவுடன் பெண் வழக்கினர் ஆர் சரஸ்வதி அவர்கள் உடனடியாக ரிட் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றார். அந்த ரிட் மனு வழக்கை எடுத்துக்கொண்டு நீதியரசர் விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். அந்த தீர்ப்பில் 3 உயர் பெண் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார். அதற்கு முன்பாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலே ஊடகத்தில் செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்தது எப்படி? இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிட்டது. சட்டத்துக்கு புறம்பாக இது உள்ளது. எந்த ஒரு எஃப்ஐஆரும் வெளியிடக்கூடாது என்பது சட்டத்தினுடைய அம்சம். இருந்தாலும் இந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட அந்த புகார் எஃப்ஐஆர் வெளியிலே கசிந்து விட்டது. வெளியிலே செய்தி பரவலாக வந்துவிட்டன. அதில் வந்த செய்திகள் எல்லாத்துக்குமே நாடு பூரா வந்துடுது. எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தியில அந்த பெண் சொல்றாங்க, அந்த சார் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றதாக செய்திகள். அந்த சார் யார் அந்த சார்? மக்கள் கேட்கின்றார். ஏன்னா குற்றவாளி தப்பிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். யார் அந்த சார்? அதற்கு இன்னும் காவல்துறையிடம் பதிவு இல்லை. இதே உயர் காவல்துறை அதிகாரி சொல்கிறார், 100 எங்களுக்கு போன் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையிலே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செல்றோம். அந்த பாலியல் ஆளாக்கப்பட்ட பெண்ணும் அங்க இருக்கிற போஸ்ட் குழுவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பேராசிரியரும் சேர்ந்து இந்த புகாரை அளிக்கின்றார்கள் அப்படி என்று காவல்துறையுடைய ஆணையாளர் சொல்கிறார். அடுத்த நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்றார், அவர் அப்படி போஸ்ட் குழுவில் இருக்கிற உறுப்பினர் அப்படி புகார் கொடுக்கவில்லை என்று மறுக்கிறார். முன்னைக்கு காவல்துறை ஆணையாளர் அப்படி சொல்றார். 2ஆம் நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை மறுத்து பேசுகிறார். இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் நிலவுகின்ற காரணத்தினால்தான் இதன் மூலமாக உண்மை குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அதோட எங்களுடைய ஐடிவிங்கை சேர்ந்த நிர்வாகிகள்
மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உண்மை குற்றவாளி நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் யார் அந்த சார் என்ற பதாகை ஏந்தி மக்களிடத்திலே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவர்கள் மீது பல்வேறு செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. இதில் என்ன தவறு இருக்கின்றது? யார் பேரையும் குறிப்பிடவில்லை. ஆனால் காவல்துறை ஆணையால் ஒருவர் தான் இதில் சம்பந்தப்பட்டவர் என்று அவர் குற்றம் சொல்கிறார், தகவல் தெரிவிக்கின்றார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய செய்தியிலிருந்து வெளிவருவது மற்றும் ஒருவர் இருந்ததாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது யார் அந்த சார், அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் போய் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வச்சிருக்கிறார். அது அவர் கொண்டு வந்தது இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் 2018 அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் இருந்தார். தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது டெல்லியில் கூட்டம் நடத்தினாங்க. அப்போ இதை தெரிவித்தேன். அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி. ஆகவே ஐயன் திருவள்ளுவர்லையும் அங்கே இருக்கிற விவேகானந்த பாறை இணைக்கின்ற வரையில் ஒரு பாலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்ச அந்த கோரிக்கை அவர் ஏற்றார். அந்த திட்டத்தை சாகர்மாலா திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை எடுத்து மாநில அரசு பாதிப்பணும், மத்திய அரசு பாதிப்பணும் என்று அந்த திட்டம் வகுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார். அந்த கப்பல் போக்குவரத்துறை அமைச்சரை அவர்கள் மாறு செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு மத்திய கப்பல் துறை போக்குவரத்துறை அமைச்சராக வந்தவர் திரு மன்சுக் மாண்டவியா என்ற கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக வந்தார். அவர் சென்னைக்கு வந்த பொழுது நேரடியாக தலைமைச் செயலர் என்னை சந்தித்தார். அப்பொழுது நான் கோரிக்கை வச்சேன். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன். இதை நிறைவேற்றி கொடுன்னு சொன்னோன்னே உடனடியாக 3 நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். அப்பொழுது அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று நாங்கள் பெறப்பட்டோம். அதுக்கு பிறகு 2020 கொரோனா காலமாக இருந்த காரணத்தால் அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது. அதற்கு பிறகு வந்த இந்த திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்போ டெண்டர் விட்டு அந்த பணி செஞ்சிருக்குது. கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல நான் இன்னைக்கு தகவல் சொன்னேன். நீங்க பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயிலில் ஒரு பெண் நர்ஸுக்கு பாலியல் வன்கொடுமை, அதாவது தன்னுடைய அந்தரங்க படத்தை காட்டி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக முயற்சி செஞ்சார் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒருவர். அது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்பார்வையிடம் புகார் கொடுக்கிறார். அவர் அங்க இருக்கின்ற டிஎஸ்பிக்கு, அறந்தாங்கி இருக்க டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்கிறார். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய. ஆக இந்த ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்றது, சர்வசாதாரணமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படியே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தாலும் காவலர்கள் பதிவு செய்வதில்லை. இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்கிறேன்.